UGTRB மேக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10 யூனிட்ஸுக்குமான மெட்டீரியல் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைண்டட் காப்பியாக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த 10 யூனிட்ஸுக்குமே நம்ம UGTRB அதாவது பிடி அசிஸ்டண்ட் ஆசிரியர் நியமன தேர்வுக்கான மெட்டீரியல் காப்பி நம்ம அப்படியே ஃபுல்லாக பைண்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். நம்ம இப்போ இதில் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் வைஸாக நம்ம வந்து கண்டென்ட் ரெடி பண்ணியிருப்போம். இப்போ யூனிட் 1 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த யூனிட் 1க்கான சிலபஸ் காப்பி இங்கே நம்ம வந்து சரி கொடுத்துருப்போம். இதில் இப்போ இந்த யூனிட் 1ல் நம்ம வந்து ஒரு 4 சாப்டராக நம்ம பிரிச்சிருப்போம். இப்போ சாப்டர் 1 தியரி ஆஃப் ஈக்குவேஷன், சாப்டர் 2 மேட்ரிசஸ், சாப்டர் 3 நம்பர் தியரி, சாப்டர் 4 ட்ரிக்னாமெட்ரி. அதே ஆர்டரில் இப்போ இது சாப்டர் 1 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது முடித்த உடனே அடுத்து சாப்டர் 2 நம்ம வந்து ஆரம்பிச்சிருப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 நம்ம வந்து மேட்ரிசஸ் ஆரம்பிச்சிருப்போம். இதே மாதிரி அடுத்து சாப்டர் 2 மேட்ரிசஸ் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் சாப்டர் 3 நம்ம வந்து ஆரம்பிச்சிருப்போம். இப்போ அடுத்து சாப்டர் 3 பார்த்தீங்கன்னா நம்பர் தியரின்னு இருக்கும். இந்த நம்பர் தியரி சாப்டர் 3 முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 இருக்கும் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இது சாப்டர் 3 இதோட முடிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 ட்ரிக்னாமெட்ரின்னு இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம இருக்கிற சிலபஸ் எந்த டாப்பிக்கும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக நம்ம வந்து ரெடி பண்ணியிருப்போம். ஸோ இது யூனிட் 1. இப்போ இதே மாதிரி யூனிட் 2, இப்போ இந்த யூனிட் 2 பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான சிலபஸ் காப்பிங்க நம்ம கொடுத்துருப்போம். டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி. இதையும் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 3 சாப்டராக நம்ம வந்து பிரிச்சிருப்போம். சாப்டர் 1ல டிஃபரன்ஷியல் கால்குலஸ், சாப்டர் 2ல இன்டெக்ரல் கால்குலஸ், சாப்டர் 3ல அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி. இப்போ இதில் சாப்டர் 1 டிஃபரன்ஷியல் கால்குலஸில் இங்கே நம்ம ஃபுல்லாக கண்டென்ட் கொடுத்துருப்போம். டிஃபரன்ஷியல் கால்குலஸ் முடிஞ்ச உடனே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 இருக்கும். சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இன்டெக்ரல் கால்குலஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். இப்போ இந்த இன்டெக்ரல் கால்குலஸ் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த சாப்டர் 3 பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ஜாமெட்ரின்னு கொடுத்துருப்போம். ஸோ சாப்டர் 3 ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி. ஸோ இது 2 டைமென்ஷனல், இது ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ இதே மாதிரி யூனிட் 2 நம்ம வந்து 3 சாப்டராக பிரிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸாக நம்ம ஃபுல்லாக கண்டென்ட் ரெடி பண்ணியிருப்போம். ஸோ 10 யூனிட்டுக்குமான ஃபுல் சிலபஸை கவர் பண்ணி நம்ம புதுசாக அப்டேட் பண்ணி நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ இதே மாதிரி யூனிட் 6, நெக்ஸ்ட் யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 10. ஸோ இந்த 10 யூனிட்ஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம மெட்டீரியலில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம வந்து சாப்டர் வைஸாக தனித்தனியாக நம்ம வந்து எழுதியிருப்போம். ஸோ அதே மாதிரி அந்தந்த டெஃபனிஷனு, அதுக்கான ரிசல்ட்ஸு, அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ், ப்ராப்ளம்ஸ், ஸோ இது எல்லாமே நம்ம போட்டிருப்போம். ஸோ 10 யூனிட்ஸுக்குமே நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த புக்கு உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வாங்கிட்டு உடனே நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம்.